இந்த பகுதியில் நாகஸ்வரம் பற்றி பார்க்கலாம். இசைக்கருவிகளில் ஒன்றான நாகஸ்வரம் தென்னிந்தியாவில் ஆலயங்களிலும் கல்யாண வைபோகங்களிலும் விழாக்கள், ஊர்வலங்கள் மற்றும் மங்களகரமான நிகழ்ச்சிகளிலும் முதன்மையாக விளங்கி வரும் மங்கள வாத்தியமாகும். நாகஸ்வரம் தவில், ஒத்து, தாளம் ஆகிய குழவை மேளம் என்றே பொது பெயரில் கூறுவதுண்டு. நாகஸ்வரத்திலிருந்து உண்டாகும் நாதம், அதாவது இசை, கனமுள்ளதாகவும் வெகு தூரம் வரை கேட்கக்கூடியதாகவும் இருக்கும். நாகஸ்வரம் வெளிப்புற இசை கச்சேரிக்கு ஏற்ற இசை வாத்தியமாக இருக்கிறது. நாகஸ்வர குழுவை பெரிய மேளம் என்றும் நாட்டிய குழுவினரை சின்ன மேளம் என்றும் அழைப்பதுண்டு. நாகஸ்வரம், நாட்டியம் இவ்விரு கலைகளுமே எதில் வளர்ந்தவை? ஆலயங்களில் வளர்ந்தவையாக இருக்கிறது. மடங்கள், கோவில்கள் முதலியவற்றில் நாகஸ்வரத்தை இசைப்பதற்காகவே நாகஸ்வர கலைஞர்களை வேலைக்கு நியமிக்கப்படுவார்கள். இந்த நாகஸ்வரம் நாகப்பாம்பின் உருவத்தை போல் இருப்பதால் நாக சின்னம் என்னும் பெயரில் கூட முன்பிருந்த காலத்தில் சொல்வதுண்டு. பின்னர் நாகசரம், நாகஸ்வரம், நாதஸ்வரம், நாயனம் என்றெல்லாம் பெயர் கொண்டு வழங்கலாயிற்று. இது மலைவாழ் மக்களிடையே, கிராமப்புற மக்களிடையே ஆதி காலத்தில் பழக்கத்தில் இருந்ததாக சொல்லப்படுகிறது. பின்பு வேத காலத்தில் யாகம் போன்றவற்றில் இறை வழிபாட்டிலும் இந்த இசைக்கருவி பயன்படுத்தப்படுகிறது. தென்னகத்தில் ஆலயங்கள் தோன்றிய போது நாகஸ்வரமும் தோன்றியதாக சொல்லப்படுகிறது. தோன்றி வழிபாட்டிற்கு இசைக்கக்கூடிய கருவியாக உயர்வான நிலையில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. மேலும் ஆலய ஊர்வலங்கள், வழிபாடுகள், திருமணம், இசை அரங்குகள், நையாண்டி மேளம், கரகம் போன்ற கிராமிய கலைகளிலும் இந்த இசைக்கருவியை வாசிக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது. இதற்கு ஏழில், வயிர், வங்கியம், பெருவங்கியம் என்ற மற்றொரு பெயர்களும் உண்டு. இந்த பகுதியில் நாகஸ்வர இசைக்கருவியை பற்றி பார்த்தோம். அடுத்த பகுதியில் மற்றொரு இசைக்கருவியை பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.